நகைச்சுவைஞர்கள் திரு சாம்ஸ் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த திரையுலகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளுக்கும் வணக்கம். இந்த எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார், அரவிந்த் சார், மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்சுவலா இந்த படம் இதுக்கு முன்னாடியே சுயம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து 6 யூனிட்டா பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. இது அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 2 யூனிட் தான். ஃபுல்லா திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட், வீடு ரோடு இந்த மாதிரி சைடுக்கெல்லாம் ஒரு 2 யூனிட். இதை வச்சு 23 மணி நேரம் 23 நிமிஷத்துல முடிச்சிருக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்துல உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகன் அவர்களுக்கும், அவரோட எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் சிவராஜ் சார் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். சிவராஜ் சார் பேசிக்கா ஆடிட்டரு, என்னோட அக்கௌண்ட்ஸ் அவர் தான் பாத்துக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினைச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அக்கௌண்ட் ஆக்சுவலா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே, வேலை பார்ப்பாங்களே, கார் அப்படி வரும், டக்குன்னு கடற்கரை 4 வீல் எல்லாம் எடுத்து மாட்டுவாங்க அப்படி போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்ப அந்த அருள்மணி சார் ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் இந்த தேனி கூட்டியும் எறும்பு பூத்தியும் கரைச்சு விட்ட மாதிரி ஆளாருக்கு எங்க போனோம் என்ன பண்றோன்னே தெரியல. தடவை நினைச்சிட்டே இருந்தோம். சார் ஒரு டீ சாப்பிடுமா, குடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லயே நின்று குடிச்சிருங்க சார், ஷார்ட்லயே நின்று குடிச்சிருங்க சார், அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இருந்தாங்க. கேமரா முன்னாடி நடிச்சனா இல்ல சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சனான்னு தெரியாத அளவுக்கு அங்கங்க கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதுல சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா, ஜென்ரலா ஒரு நார்மலா சாதாரணமா எடுக்கக்கூடிய படங்கள் 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்கள்ல ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம். ஆனா இதுக்கு டைமே கிடையாது. இதுதான் சார் டைலாக், இங்கதான் சார், இது எவ்வளவு சொல்ல முடியும் சார், இதுக்குள்ள சொல்லுங்க சார், டக் டக் டக், அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு மின்னல் வேகத்துல அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ள நம்மளோட இன்புட்ஸை போடுறது அங்க ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. பட் கூட நடிச்ச ஆதேஷ் அண்ட் மேரிஸ் ராஜா நல்ல தேர்ந்த நடிகர்களா இருந்ததுனால அவங்க இன்புட் போட, நான் இன்புட் போட, படப்பட அந்த சீன் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனாலதான் இது சாத்தியமாச்சு. இந்த படத்தை தன் படமா எடுத்து தோல்ல சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சொல்லுவேன். ரியலி கிரேட். பல விஐபிஸ் கிட்ட வீடியோஸ் பைட் வாங்கி கொடுக்கறது, இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி சூப்பர். என்னுடைய மேலான ரிக்வஸ்ட், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க. ஓகே, பிபி எல்லாம் ஏறிடும் போல இருக்கு, என்ன சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. இதே மாதிரி 2 படம் அடிச்சா வைத்தியமே ஆயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. பட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர், கேமராமேன்ல அந்த யூனிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்ட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் பிளஸ் இயக்குனருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம், இவங்களாலதான் இந்த விஷயம் இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமா மாறிச்சு. ரொம்ப சந்தோஷமா, அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ற படத்துல நம்மளும் இருக்கோம், நம்மளும் நடிச்சோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்கு. பட் இதை தாண்டி ஒரு படம் நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதான் கணக்கு இல்லை. நீ செல்லுல எடு, 10 ரூபா எடு, 20 ரூபா எடு, கோடி கணக்குல எடு, 1000 கோடி போட்டு எடு, படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமா கொண்டு போய் சேர்த்தியா, அதுதான் கணக்கு. சோ அந்த சுவாரஸ்யம் இந்த படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான். இது பெரிய படம் தான், சின்ன படமே இல்லை. ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம், சாதாரண படம்ன்றதே கிடையாது. நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள். நல்ல படத்தை கன்ஃபார்மா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால நல்லா இல்லைன்னா சுத்தம், நல்லா இருந்ததுன்னா ஓஹோதான். அதனால நல்லா இருந்ததுன்னா மீடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிறுத்துவாங்க நான் நம்புறேன். ஸோ மொத்த குழுவுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ வெரி மச்.